நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி, மார்ச் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று மாலை 6:04 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:09 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று காலை 6:26 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 9:09 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:09 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசினியர்கள் இன்று நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தனவரவு ஓரளவு தாராளமாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். திருமண பேச்சுக்கள் தடபுடலாக இருக்கக்கூடுங்க. தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவியாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்க நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பண வரவு உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியிருக்கும். சொத்துக்கள் மீது தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை பொறுத்தவரை இன்று நீங்க அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கூடும். அற்புதமாக இன்று நீங்க பணியில் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். என்று எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பரணி என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றிக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் என்று உறுதுணையாக இருக்க கொடுங்க. கிருத்திகை தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் நாளை சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இந்த காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. பயணத்தால் தேக நலன் பாதிக்கப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். கடினமான வேலையை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு ஓரளவு இருக்க கொடுங்க. பயம் வேண்டாம். கடன் பிரச்சனையும் கண்டிப்பாக தீருங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பெண்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் கொடுங்க. என்ற காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். எல்லாம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும்.
நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படும் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நட்பாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடும். விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று எல்லோரையும் மதிக்கக்கூடிய குணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். இன்று தாய் தந்தையாருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பணவரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வேக வேகமாக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். இடம் பூமி விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை ஏற்படக்கூடும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். என்று உங்களுடைய செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதலும் குழப்பம் இல்லாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக முடிவெடுக்கும் போது தெளிவு இருக்கட்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் சிறு வயது முதலே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நடப்பவைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். திருவாதிரை. என்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. என்று சுப நிகழ்ச்சிகளை பங்கு கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். புனர்பூசம். என்று நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். அற்புதமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்கள் யோசனைகளை கேட்டு மற்றவர்கள் வாழ்த்தக்கூடும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரக்கூடும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கக்கூடுங்க. அரசாங்கம் மூலம் நடைபெற வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. பயணங்கள் மூலம் வியாபாரம், தொழில் விரிவாக்கம் போன்றவற்றை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். நிதி நிலைமையும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல் திறமை மூலம் கடின பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக காதல் கை கொடுங்க. என்று மாணவர்கள் திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முக்கியமான முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். தனவரவும் தாராளமாக இருக்க கொடுங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காசு பணத்தை மட்டும் செலவு செய்யாமல் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். பூசம் திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவருக்கு கருத்துக்களை சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தனவரவும் தாராளமாக இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். நிதி நிலைமையும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. என்று எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பண வரவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடும். ஆயில்யம் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். நண்பர்கள் அனைவரும் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாகக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். என்று சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் இந்த இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். கேட்டடத்தில் பண உதவி கண்டிப்பாக இருக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. நீண்ட நேர கனவுகள் கண்டிப்பாக நபாகும். நல்ல உறக்கமும் இருக்கக்கூடும். பண வரவுக்கு என்று கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் சோர்வு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வீண் கவலை, வீண் வாக்குவாதங்கள் ஆகியவை ஓரளவு கண்டிப்பாக கட்டுப்படுத்துங்கள். முயற்சிகள்ல ஓரளவு வெற்றி இருக்குங்க. எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடுங்க. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்று சொல்ல முடியும். என்று உங்களுக்கு புது புது யோசனைகள் கண்டிப்பாக மனசுக்குள் தோன்றும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கூடுங்க. காதலை பொறுத்தவரை திருப்தி இல்லாத போல் இருக்கக்கூடும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் பொறுமை காணுவதும் மிக நல்லது. காதலுக்காக நீங்க இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடுதலாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க. தைரியமாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம் அக்கம் பக்கத்தை நல்ல பெயரை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதிநிலையும் சீர்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாக கூடும். மதிய வேலை கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும்.
இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இந்த நாள் நீங்க முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தெய்வீக சிந்தனை கண்டிப்பாக கூடுங்க. கன்னி கன்னி ராசி நேயர்கள், இன்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தனவரவும் ஓரளவு தாராளமாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கன்னி ராசினியருக்கு ஓரளவு திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காலங்கள் கடந்தாலும் உங்களான வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று சேவை மனப்பான்மையுடன் காணப்படுவீர்கள். விரோதிகள் விலகி செல்லக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லுங்க. பூர்வீக சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. வேலை தொடர்பாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கும். இன்று நடக்க வேண்டிய காரியங்களை வெற்றி இருக்குங்க. வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க கொடுங்க. அக்கம் பக்கத்திடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முடிவில் தெளிவாக இருப்பீர்கள். அற்புதமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் நாளிலே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்க பாருங்கள். காதலில் கொஞ்சம் அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டு கொடுத்தும் செல்ல பாருங்கள். என்று மாணவர்கள், கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். கல்வி தவிர வேறு எதிலும் கவனம் செல்ல வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று நீங்க வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். நடக்கும் காரியங்களை கண்டு கவலையும் பட வேண்டாம். எல்லாம் உங்க நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல் நல்லது நடக்கக்கூடும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக விலகி செல்லுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. அஸ்தம். இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். இன்று எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதை நினைத்தும் பதட்டம் கொள்ள வேண்டாம். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக அடைப்பீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். வரவு ஓரளவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வர்கள். பொது வாழ்க்கையில கண்டிப்பாக மதிப்பும் மரியாதையும் குறிப்பிடும். உத்தியோக முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய எடுக்க முயற்சியில வெற்றி இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு இன்று பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர்போர் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலை பொறுத்தவரை வேகத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள், என்ன தேவையோ அதனை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கல்வியில் மட்டும் சிறந்து விளங்க வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்க கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பணிகளை இன்று நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு திட்டங்கள் இருக்கக்கூடும். திட்டங்கள் கைகூடக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும்.
இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுவாதி, குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனதளவில் உங்களுக்கு தைரியம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளிலே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தைரியமாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். விசாகம், இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் கூடிவிடும். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூட்டும். நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக நடக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வர கொடுங்க. என்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. யார் மனதையும் இன்று நீங்க காயப்படுத்தி விட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். சிரமங்களை சரி கட்டுவதற்கு உங்க கையில் தான் இருக்கின்றது. மிக முக்கியமாக விருச்சிகம் ராசினியர்கள் யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பஞ்சாயத்துகளில் கூட கலந்து கொள்ள வேண்டாம். இன்று விருச்சிக ராசினியர்கள் அடிப்படை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளும் இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை தெளிவு ஏற்பட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி அடைப்போனும். காதலுக்காக நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடி எண்ண வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று நீங்க அனைவரும் பெருமைப்படுவதில் நடந்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். என்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாக இருக்க கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பதினால் நல்ல நல்ல விஷயங்களை கவனம் செல்லக்கூடுங்க. கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற துறைகளிலும் லாபம் ஏற்படக்கூடும். அனுஷம், திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். அத்தியாவசிய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று நீங்க பணிகளை விரைவாக செயல்படுத்தி கண்டிப்பாக வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை, நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். பெருமையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. அவசரமாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. போக போக எல்லாம் சரியாகும். என்று நீங்க பொறுமையை மட்டும் இழக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள், என்று நீங்க கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. யாரையும் குறைகள் சொல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள் அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. தனுசு ராசினியருக்கு இன்று பண வரவு திருப்தியை கொடுக்கும். உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். மாற்று இனத்தவரின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. எதை பற்றியாவது கவலைப்படாமல் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவையில்லாத கவலைகள் வேண்டாம். தொழில் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். முழு கவனத்தையும் இன்று நீங்க எதிலும் செலுத்துவீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வர கொடுங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை வெற்றி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கு தடையின்றி எதையும் செய்து முடிப்பீர்கள். பணி தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க.
நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். விரைவாக இன்று பணிகளை ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தனுசு ராசி நேயர்கள், சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இல்லை. காதலில் நீங்கள் தான் பொறுமையாக இருக்க வேண்டும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. பாடங்களை சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். நிகழ்கால தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். என்று அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வர கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. போராடும் என்ற நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து குழப்பம் வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பெரிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யாரையும் இன்று பகைத்துக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களும் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல கூடுதல் பொறுப்புகள் வர கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்ற நுணுக்கமான விஷயங்கள்ல ஆர்வம் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். மகரம் ராசினியர்களுக்கு அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். விரோதிகளும் விலகி செல்ல கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலை தொடர்பாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் தாமதப்பட்டாலும் சுறுசுறுப்பு அடையக்கூடும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்திடம் கவனமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவது நல்லது. வீண் விவாதங்கள் மட்டும் தேட வேண்டாம். பெண்கள் இன்று அவசர முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. குடும்பத்தாரிடம் கலந்து பேசி எடுக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். கொஞ்சம் எதையும் பொறுப்பாக உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். காதலில் நெருக்கடிகள் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போகத்தான் சரியாகுங்க. காதலை பொறுத்தவரை அவசரமும் பதட்டமும் பட வேண்டாம். நடக்கும் விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள், அது போதும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக கல்வியில சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியில வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று நீங்க தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்குங்க. அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையாக செயல்படுவிடம் விலகி இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகளுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கருப்பொரு முன் பற்றிக் கொள்வீர்கள். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம் இந்த நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் மீண்டும் முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவரின் நட்பு கிடைக்குங்க. அனைவரும் உங்களுக்கு உதவியாகத்தான் இருப்பார்கள். கூடுமானவரை செய்ய நினைத்த காரியத்தை யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அவிட்டம் இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள்.
காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க என்று வெகு விரைவாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்குங்க என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சாதனை புரியும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசி நேயர்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உங்கள் யோசனையை கேட்டு மற்றவர்கள் உங்களை வாழ்த்த கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் அடிப்படை விதிகளை எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். அலுவலக பணிகள் எல்லாம் துரிதமாக நடைபெற கொடுங்க. உடன்பிறப்புகள் வகையிலும் உதவிக்காரம் நீட்டுவீர்கள். கூட்டுத் தொழிலில் கூட லாபம் ஏற்படக்கூடும். முக்கியமாக இறைவன் வழிபாட்டில் மட்டும் மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. கைமாத்தாக கடனாக கொடுத்த தொகை திரும்ப கிடைத்துவிடக்கூடும். நிர்வாக திறமையும் பளிச்சிடும். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகுங்க. வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் ஏற்படக்கூடும். குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உடைய பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சௌகரியமான செயல்களால் லாபம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலில் நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். குழப்பமும் சரியாகும். காதலை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் எளிதில் வெற்றி பெற முடியும். என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று நீங்க எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். சதயம் நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. திருப்பு முனையாக எல்லாம் அமைந்து விட கொடுங்க என்று விரோதிகளும் விலகி செல்ல கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். கூடுதல் லாபம் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்தவர்கள் உங்களை வாழ்த்தக்கூடும். இன்று ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விரோதிகளும் விலகி செல்ல கொடுங்க. போராட்டாத்தி நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ளக்கூடும். என்று ஓரளவு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாக கூடும். அடிப்படை தேவைகளை எல்லாம் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் உருவாக்க கொடுங்க. கூடுமானவரை இன்று நீங்க மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. தந்தை வழியில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நிதி நிலைமை கண்டிப்பாக உயரக்கூடுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கூடுதல் லாபம் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். வெளியுலக தொடர்பு விரிவடைய கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இடம் பூமி வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள். தந்தை மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரக்கூடும். சகோதரர்களில் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உங்கள் செயல்களில் கண்டிப்பாக வேகம் ஏற்படக்கூடும். இன்று அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. தடைகளும் விலகி செல்ல கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் கொஞ்சம் அமைதி காண்பது உங்க கையில் உள்ளது. காதலுக்காக முடிவுகளை நீங்க எடுக்கும்போது தெளிவு வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவருக்கு இன்று
நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளி ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க என்று மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். இந்த நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும் என்று இந்த நாளை நீங்க கன கச்சிதமாக எதிர்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி கனவுகள் நனவாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடக்கூடிய சூழல் உருவாகக்கூடும் என்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். சிந்தித்த மனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி இன்று பணி விஷயமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. மதில் மேல் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும் என்று நீங்க நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.